அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களுக்குள் நிச்சயம் ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சுக்கிரன், சனி மற்றும் புதன் ஆகியோர் அவ்வளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற கிரக நிலைகளின் சஞ்சார நிலைகள் அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. இருந்தாலும் கூட தனுசு ராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இந்த வாரத்தினுடைய கடைசியில் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கூடுமான வரையில் வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக செலவு செய்வது தேவையில்லாத பண நெருக்கடி ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. முக்கிய கிரகமான குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இல்லாததால திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு சிறு சிறு குழப்பமும் இழுபறி நிலையும் நீடிக்குங்க. அதே போல அர்த்தாஷ்டக ராசியில் சூரியன், ராகு சேர்ந்திருப்பதால உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஒரு சிறு விஷயமாக இருந்தாலும் கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்பட இருக்குது. குறிப்பா உங்களுடைய ராசிக்கு ரூண ரோக சத்ருஸ்தானத்தில் ராசிநாதன் ஆகிய குரு பகவான் சஞ்சரிப்பதால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பகை உணர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதம் ஏற்படுவதால் மன நிம்மதி பாதிக்கப்படும். உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமைய இருக்குது. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. அதே போல உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்துறைக்கு அதிகாரியான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறார். அதே தருணத்துல சுக்கிரனும் அனுகூலமாக வலம் வருகிறாருங்க. அலுவலகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல நன்மைகளை நீங்கள் இந்த வாரத்தில் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பையும் தர இருக்காங்க. உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டகத்தில் சூரியனும் ராகுவும் அமர்ந்திருப்பதால பணிச்சுமையும் பொறுப்புகளும் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. ஊழியர்களுக்கு சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்பது சூரியன் மற்றும் ராகுவினுடைய நிலை எடுத்துக்காட்டுது. ஜீவனஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பது பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் என்பதையும், அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் அதிகமாக இருக்கும் என்பதையும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சந்தை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சற்று கடினமாக இருக்கக்கூடும் என்பது அர்த்தாஷ்டக ராசியில் சஞ்சரிக்கும் சூரியன், ராகுவினுடைய நிலை ரூண சத்ரு ரோகஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டிருப்பதும், தொழில் ஸ்தானத்தில் கேது இருப்பதையும் எடுத்து காட்டுதுங்க. நியாயமற்ற போட்டிகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். உங்களுடைய பொருட்களுக்கு சந்தை எதிர்பார்த்திருந்த வேலை கிடைப்பது சற்று கடினமாக இருக்குங்க. குருவினுடைய நிலையினால வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்க மறுப்பாங்க. கூட்டாளிகளும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கவனமாக இருப்பது நல்லதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ராகு, சூரியன் மற்றும் குரு ஆகியோருடைய சஞ்சார நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. இந்த காலகட்டங்களில் தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை
கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றுவது எதிர்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் அவ்வளவு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க. வருமானத்திற்கு அதிகாரியான சனி பகவானும் சுபபலம் பெற்று சாதகமாக நிலை கொண்டிருக்கிறார். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் உயருங்க. செல்வாக்கும் புகழும் அதிகரிக்கும். நடிகர்கள் நடிகைகள் ஆகியோருக்கும் தயாரிப்பாளர்களிடமிருந்து அழைப்புகள் வருங்க. இயக்குனர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கை கொடுக்குங்க. அதே போல் சினிமா துறையில் பணியாற்றி வரும் சாதாரண பணியாளர்களுக்கும் கூட புதிய சந்தர்ப்பங்கள் உருவாகுங்க. அதனால் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த நிதி நெருக்கடி தளரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இருவருமே சுபத்துவ பாதையில வலம் வருகிறாங்க. கட்சி ஆதரவு பெருகுங்க. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் முக்கிய பதவியொன்று கிடைக்க இருக்குது. அதே போல் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு கட்சியில் முக்கிய பதவியொன்று கிடைக்க இருக்கு என்பதையும் கிரக நிலைகள் சூட்சமமாக தெரிவிக்குதுங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது அரசியல் துறையினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கல்வி கிரகமான புதன் சுக்கிரனுடன் சேர்ந்து சிறந்த சுபபலம் பெற்று திகழ்வதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவது உறுதிங்க. பாடங்கள்ல மனம் உற்சாகத்தோடு ஈடுபடுங்க. மருத்துவம், ஆராய்ச்சி, வானியல் ஆகிய துறைகள்ல உள்ள தனுசு ராசியினருக்கு அரசாங்க ஆதரவு உதவியும் எளிதில் கிடைக்குங்க. காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அதே போல் ஸ்காலர்ஷிப்பும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். நவீன விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ரூணஸ்தானத்தில் குரு நீடிப்பதால பழைய கடன்கள் தொடர்ந்து கவலை அளிக்குங்க. வட்டியில் பணம் விரயமாகும். கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. திட்டமிட்டு செலவு செய்வது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசிக்கு தோஷம் ஏற்பட்டுள்ளதால உஷ்ண சம்பந்தமான பிணிகள் கவலை அளிக்குங்க. வயிற்று வலி, மூட்டு வலி, தலைவலி ஆகியவை உடலை வருத்துங்க. குடும்ப பிரச்சனைகளும் கவலை அளிக்கும். அதனால இந்த காலகட்டங்கள்ல பெண்மணிகள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். சிறு உபாதையானாலும் அலட்சியத்துடன் இருந்து விடாமல் உடனுக்குடன் மருத்துவ ஆலோசனை பெறுவது முக்கியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மாலையில் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.